ஒரே ஒரு கஷாயம் இருக்கான். அந்த ஒரு கஷாயம் வாரத்தில் ஒரு நாள் குடிச்சிங்கன்னா ஒரு ப்ராப்ளமும் இருக்காதான். எல்லா பிரச்சனையிலேருந்து வெளில வருவீங்களா? அது என்ன கஷாயம் அப்படின்னு நீங்கள் மேம்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஃபுல் வீடியோ பாருங்கள். அப்போ தான் அது என்னென்ன சொல்கிறாங்கன்றதை நீங்கள் ஃபாலோ பண்ண முடியும். அவர் சொன்னார், எங்கெங்கேயோ பார்த்தம்மா, இன்றைக்கி நான் நல்லா இருக்கேன், கிட்டத்தட்ட 85% நல்லா இருக்கேன்னு சொல்லும்போது அவ்வளோ சந்தோஷமாயிடுச்சு மேம். எனக்கு எங்கள் அப்பா மாதிரி இருந்தார். அவரை பார்த்தோன்னே அப்படியே எங்கள் அப்பாவை பார்த்த மாதிரி இருந்தது. அதுதான் மேம் எனக்கு உங்களை வந்து பிடிச்சதே அதான் மேம். வந்தால் எல்லோரும் குணமாகி நல்லா போகிறாங்க. அது ₹1 காயின் வேறு எடுத்து முடிஞ்சு வச்சு அவங்க பேர் சொல்லி கோயிலில் போடுறது, இதெல்லாம் எங்கள் நித்யா மேமோட ஸ்பெஷல் மட்டும்தான். தைராய்டு ப்ராப்ளம் இருக்கா, வெயிட் லாஸ் பண்ணணுமா, ஃபேட்டி லிவரா, நம்ம கட்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் வெளியில வரணுமா, பெஸ்ட் பிளட் பியூரிஃபையரா, சுகர் லெவல் குறையணுமா, இந்த ஒரு கஷாயம் ரொம்ப சிம்பிளா இதை நம்ம செய்யலாம். கிட்னி ப்ராப்ளத்தில் வர்றவங்க எல்லாருமே க்யூர் ஆகிடுறாங்க. நிறைய இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்னிக்கு போய் பார்ப்பாங்க. அது நாளடைவில் அப்படியே பார்ப்போன்னு அது 2 வருஷம் ஆகும், 3 வருஷம் ஆகும் க்யூர் ஆகிறதுக்கே. பட் இங்கே அப்படிலாம் இல்லைங்க. இங்கே கிட்னி ப்ராப்ளத்துக்கு நீங்கள் வந்த உடனே சீக்கிரம் குணமாயிடுவீங்க. அதுக்கு உண்டான மெடிசன் இவ்வளோ அருமையாக கொடுத்து காலையில் எம்டி ஸ்டொமக்ல நம்ம குடிக்கணும். வெறும் வயிற்றுல குடிக்கும்போது இதனுடைய பலன்கள் நமக்கு எக்கச்சக்கமாக கிடைக்குது. கட் நல்லா கிளியர் ஆகும். மலச்சிக்கல் அப்படின்ற ஒரு பேச்சுக்கே இடம் இல்லாமல் போயிடும். சுகர் லெவல் நல்லா குறையும். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பாலாம்பிகா. சென்னை ஆதம்பாக்கம் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர்லேருந்து பேசிகிட்டு இருக்கேங்க. எங்கள் மேம் வந்து நிறைய ரகசியங்களெல்லாம் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்காங்க. நிறைய விஷயத்த வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க என்ன யூஸ் பண்ணுறாங்களோ, அவங்க எதனால் பிரயோஜனம் அடைகிறாங்களோ அது எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, என்னை பார்க்குறவங்க, என் வீடியோ பார்க்குறவங்க, இல்லை இங்கே வராதவங்களே இருந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு நல்ல மனசோட எங்கள் மேம் வந்து நிறைய விஷயங்களை உங்களுக்கு சொல்லிகிட்ருக்காங்க. நிறைய பேர் வந்து வீடியோவில் பார்த்து அவங்க சொல்கிற எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி குணமாயிட்ருக்காங்க. அவங்க சொல்கிற கோயிலுக்கு போயிட்டுருக்காங்க. அப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, எல்லாமே நல்லா இருக்கும்ல, ஆரோக்கியமும் நல்லாயிருக்கும். அந்த ஆரோக்கியத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு கோவில் சொல்லுவாங்கன்னா அந்த கோயிலுக்கு போனால் அதுவும் இன்னும் நல்லாயிருக்கும். சீக்கிரம் குணமாயிடுவாங்க. எல்லாமே எங்கள் மேம்க்கு ஒன்று தாங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும், ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருக்கணும். என் நித்யாவை பார்த்தேன், நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்கிற உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் மட்டும் தான் அவங்க கேட்குறாங்க. வேறு எதுவும் இங்கே எதுவுமே தேவையில்லைங்க. உங்கள் பிளெஸ்ஸிங்ஸ் மட்டும்தான் அவங்களுக்கு வேணும். உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் சரிங்க. இங்கே ஏன்னா நிறையா கிட்னி ப்ராப்ளத்தில் வர்றவங்க எல்லாருமே க்யூர் ஆகிடுறாங்க. நிறைய இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்னிக்கு போய் பார்ப்பாங்க. அது நாளடைவில் அப்படியே பார்ப்போன்னு அது 2 வருஷம் ஆகும், 3 வருஷம் ஆகும் க்யூர் ஆகிறதுக்கே. பட் இங்கே அப்படிலாம் இல்லைங்க. இங்கே கிட்னி ப்ராப்ளத்துக்கு நீங்கள் வந்த உடனே சீக்கிரம் குணமாயிடுவீங்க. அதுக்கு உண்டான மெடிசன் இவ்வளோ அருமையாக கொடுத்து உங்களை ஃபாலோ பண்ணி உங்கள் பேர் சொல்லி ₹1 காயின் எடுத்து வேறு முடிஞ்சு வச்சு நீங்கள் நல்லா ஆகி, கிட்னி ப்ராப்ளத்தில் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்கங்க. அது ஒன்று வந்தால் பல ப்ராப்ளம் உங்களை உடம்புல வந்துடுமா. அதனால் கிட்னி சப்போஸ் ப்ராப்ளம் இருந்ததுன்னா நீங்கள் நம்பர் எடுத்து ஆன்லைனில் நம்ம வீடியோலேருந்து நம்பர் எடுத்து மேம்கிட்ட நேர்லேயே வந்து பாருங்கள். உங்களுடைய நாடி பிடிச்சி உங்களுக்கு அது என்ன லெவலில் இருக்குது, உங்களுக்கு எப்படி சீக்கிரம் குணமாகணும்னு அழகாக எங்களுக்கு மேம் வந்து குணமாக்கி விட்ருவாங்க. இங்கே வந்து நிறைய பேர் கிட்னி ப்ராப்ளத்தில் வந்து நிறைய பேர் குணமாயிட்டாங்க. எனக்கு அது ஒரு சந்தோஷம். அதுதான் உங்கள்கிட்டயே நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய பார்த்துட்ருக்கோம் இல்லையா, நிறைய விஷயங்கள் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி வந்து ஒரே ஒரு கஷாயம் இருக்கான். அந்த ஒரு கஷாயம் வாரத்தில் ஒரு நாள் குடிச்சிங்கன்னா ஒரு ப்ராப்ளமும் இருக்காதான். எல்லா பிரச்சனையிலேருந்து வெளில வருவீங்களா? அது என்ன கஷாயம் அப்படின்னு நீங்கள் மேம்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஃபுல் வீடியோ பாருங்கள். அப்போ தான் அது என்னென்ன சொல்கிறாங்கன்றதை நீங்கள் ஃபாலோ பண்ண முடியும். வணக்கம் மேம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம், நல்லா இருக்கேன். நான் அதுதான் மேம் இப்போ நான் வீடியோ எல்லாருக்கிட்டையும் சொன்னது அதான். கிட்னி ப்ராப்ளத்துலேருந்து வர்றவங்க எல்லாரும் வந்து இங்கே வந்தோடனே குணமாயிடுறாங்க மேம். அவர் கூட ஒருத்தர் வந்தார். அவர் சொன்னார், எங்கெங்கேயோ பார்த்தம்மா, இன்றைக்கி நான் நல்லா இருக்கேன், கிட்டத்தட்ட 85% நல்லா இருக்கேன்னு சொல்லும்போது அவ்வளோ சந்தோஷமாயிடுச்சு மேம். எனக்கு எங்கள் அப்பா மாதிரி இருந்தார். அவரை பார்த்தோன்னே அப்படியே எங்கள் அப்பாவை பார்த்த மாதிரி இருந்தது. அதுதான் மேம் எனக்கு உங்களை வந்து பிடிச்சதே அதான் மேம். வந்தால் எல்லோரும் குணமாகி நல்லா போகிறாங்க. அது ₹1 காயின் வேறு எடுத்து முடிஞ்சு வச்சு அவங்க பேர் சொல்லி கோயிலில் போடுறது, இதெல்லாம் எங்கள் நித்யா மேமோட ஸ்பெஷல் மட்டும்தான். மேம் நீங்கள் இன்றைக்கி சொன்னீங்கல்ல, வாரத்தில் ஒரே ஒரு நாள் ஒரு கஷாயம் இருக்குன்னு, அது என்ன கஷாயம் சொல்லுங்க மேம் மக்களுக்கு. நம்ம கிட்ட ட்ரீட்மெண்ட் வர எல்லாருக்குமே இது நான் சொல்கிறது தான். தைராய்டு ப்ராப்ளம் இருக்கா, வெயிட் லாஸ் பண்ணணுமா, ஃபேட்டி லிவரா,
நம்ம கட்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் வெளியில வரணுமா, பெஸ்ட் பிளட் பியூரிஃபையரா, சுகர் லெவல் குறையணுமா, இந்த ஒரு கஷாயம் ரொம்ப சிம்பிளா இதை நம்ம செய்யலாம். வாரத்துக்கு ஒரு முறை ஜென்ரலா எல்லாருமே குடிக்கலாம். வாதமும் குறையும், மூட்டு வலி குறையும் அப்படின்னு சொன்னோம்னா கொய்யா இலை. ஓ ஈஸி மேம், எல்லா இடத்துலயும் கிடைக்கும், அது நல்லா கிடைக்கும். 4 இலை இருந்தா போதும், நமக்கு நோய் அப்படின்றதே பாதியா குறைஞ்சு நம்ம ஆரோக்கியமா இருக்கலாம். ஜென்ரலா பாத்தீங்கன்னா நம்ம சின்ன வயசுல எல்லாம் அந்த கொய்யா இலைக்கு உள்ள கொஞ்சம் உப்பு புளி வச்சு குழந்தைங்க வச்சு மென்னு சாப்பிடுவாங்க. அப்படியா? ஆமா, எங்க ஊர் பக்கம் எல்லாரும் சாப்பிடுவாங்க. அப்புறம் இந்த புளி இலை இருக்கு பாத்தீங்களா, புளி இலையும் இந்த மாதிரி வச்சு சாப்பிடுவாங்க. கொய்யா இலைக்கு நல்ல வெத்தலை மடிச்சு சாப்பிடுற மாதிரி கொய்யா இலைய சாப்பிடுவாங்க குழந்தைங்க. அது ஒரு டேஸ்டா இருக்கும். கொய்யா பழம் சாப்பிட்ற மாதிரியே ஒரு மனம் நமக்கு கிடைக்கும். அதே இந்த கொய்யா இலைய நல்லா கொதிக்க வச்சு நம்ம எடுத்துக்கும்போது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பல நோய்கள் தீர்க்கப்படுது. நல்ல ஒரு தோற்பு சுவை இருக்கக்கூடியது கொய்யா இலை. பெஸ்ட் ஆன்டி ஆக்சிடென்ட், ஃபிளேவனாய்ட்ஸ் நிறைய இருக்கிறதுனால இதயத்திற்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இதுல இருக்கக்கூடிய ஃபைபர் குடல் பகுதிக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம். கான்ஸ்டிபேஷன் இருக்கா, பைல்ஸ் இருக்கா, டெய்லியுமே குடிங்க. ஜென்ரலா பாத்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு நாள் இல்லைங்க, எனக்கு பைல்ஸ் இருக்கு, ஃபிஷர் இருக்கு, வெயிட் லாஸ் பண்ணணும், முக்கியமா தைராய்டு. நம்ம சொன்னோம் இல்லைங்களா, இந்த சதக்குப்பை கொத்தமல்லி கஷாயம் குடிச்சே கியூர் ஆனவங்க நமக்கு போன்ல நிறைய பேர் அவ்வளோ வாழ்த்து சொல்றாங்க. மெயில் அனுப்பியிருக்காரு ஒருத்தர், பிரான்ஸ்ல இருந்து மெயில் போட்டிருக்காரு. அதை நான் ஒரு 10 days கழிச்சுதான் நானே பார்த்தேன். அவர் சிம்பிளா நீங்க சொன்ன கஷாயம் மட்டும் தாங்க குடிச்சேன், எனக்கு இருந்த தைராய்டு நல்லாவே குறைஞ்சிருக்கு அப்படின்னு மெயில் பண்ணியிருந்தாரு. ஹாப்பியா இருந்தது. எந்த மெடிசனும் அவர் எடுக்கல. ஸோ அந்த மாதிரி ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தானே, நம்ம வீடியோக்களை பார்த்து கடந்து போகாமல் அதை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் தைராய்டு இருக்கா, நீங்கள் ஒரி பண்ணாதீங்க. ஸோ நமக்கு இன்டெஸ்டைனில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் சரியாகணும், கொலஸ்ட்ரால் குறையணும், சுகர் லெவல் குறையவே இல்லைங்க. சுகர்னாலே எனக்கு கால் பாதத்தில் எரிச்சல் இருக்குன்னா இந்த கொய்யா இலையை கஷாயமாக குடிக்கலாம். ஒரு 4 கொய்யா இலை எடுத்துக்கணும். கையிலேயே நம்ம வந்து சின்ன சின்னதாக எடுத்து பிச்சு போட்டுட்டு இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 ஸ்பூன் மஞ்சள், அவ்வளவுதான். 3 பொருள். நல்ல ஒரு மண் சட்டியில ஒரு 3-4 கிளாஸ் தண்ணி விட்டு இந்த பொருட்களை எல்லாமே போட்டு நல்லா பாயில் பண்ணி ஃபில்டர் பண்ணி குடிச்சிடலாம். வேணும்னா இதுல 2-3 துளிகள் எலுமிச்சை சாறு சேர்க்கலாம், தேன் சேர்த்துக்கலாம். சுகர் பேஷண்ட்ஸ் தேன் சேர்க்க வேண்டாம், மற்றவர்கள் இனிப்புக்காக தேன் சேர்த்து காலையில எம்டி ஸ்டொமக்ல நம்ம குடிக்கணும். வெறும் வயிற்றுல குடிக்கும்போது இதனுடைய பலன்கள் நமக்கு எக்கச்சக்கமா கிடைக்குது. கட் நல்லா கிளியர் ஆகும், மலச்சிக்கல் அப்படின்ற ஒரு பேச்சுக்கே இடம் இல்லாம போயிடும், சுகர் லெவல் நல்லா குறையும் மேம். ஸோ அப்போ கட் நமக்கு கிளியர் ஆகும்போது மலச்சிக்கலே இல்லைன்னா வாதம் எங்கிருந்து இருக்கும்? மூட்டுக்கல்ல நிறைய பேர் வாதம் இருக்குங்க, மூட்டு வலி இருக்குங்க, பாடியில நிறைய டாக்ஸின்ஸ் இருக்கு, இப்படியெல்லாம் நம்ம சொல்றோம். அது சரியாகிறதுக்கு இது பெஸ்டா இருக்கும். நிறைய பேருக்கு ஃபெர்டிலிட்டி இஷ்யூஸ் இருக்கு, குழந்தையின்மை பிரச்சனை. முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த எண்டோமெட்ரியம் வந்து திக்னஸ் இருக்கும். ஸோ யுட்ரஸ்ல வந்து இதுதான் இன்னைக்கு மேஜரா நிறைய பேர் டிஎன்சி பண்ணுவாங்க. திரும்ப 1 year 2 yearக்கு அப்புறம் திரும்ப எண்டோமெட்ரியம் திக்னஸ் வந்துருச்சுங்க, திரும்பவும் டிஎன்சி பண்ணணுமா, இந்த டவுட் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ எண்டோமெட்ரியம்ல வந்து நமக்கு திக்னஸ் இல்லாம இருக்கணும். இந்த ஃபெலோபியன் டியூப்ல வந்து பிளாக்கேஜ் நிறைய பேர் சொல்லுவாங்க. குழந்தைன்மைக்கு இது ஒரு பிரச்சனைங்க, எனக்கு வந்து அடைப்பு இருக்கு, கருக்குழாய் அடைப்புன்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி நம்ம உடல்ல நாடி நரம்புல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், ரத்த கட்டுகள் எங்கன்னா இருக்கா, இல்ல கொழுப்புகள் நம்மளுடைய ரத்த நாளங்கள்ல சேர்ந்திருக்கா, வெரிகோஸ் வெயின் இருக்கா, இதை நம்ம குடிக்கலாம். அப்ப இந்த கொய்யா இலை கஷாயம் நம்ம வாரத்துக்கு 3 நாளாவது எம்டி ஸ்டொமக்ல சீரகம் மஞ்சள் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு மண் சட்டியில கொதிக்க வச்சு குடிச்சு பாருங்க. உடல்ல இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் குணமாகுது, நமக்கே தெரியும். காலைல எந்திரிக்கும் போதே சோர்வா இருக்கும், ஆமா, குதிகால் வலி, யூரிக் ஆசிட் பெயின் இருக்கும், எல்லாத்துக்குமே சேர்ந்தது பெஸ்ட். நம்மளுடைய லிவர்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் வெளியேறணும்னா கொய்யா இலை கஷாயம் குடிக்கலாம். நீங்கள் என்ன ஏன் தெரியுமா மேம், உங்கள் வீடியோ ஃபுல்லாக நிறைய கமெண்ட்ஸு நிறைய பேர் பார்க்குறாங்க. என்னென்னா சிம்பிளாக சொல்கிறீங்க, பெரிய செலவு கிடையாது. கொய்யா மரம் எல்லார் வீட்லேயும் இருக்குது பாருங்கள், நாளையிலேருந்து எல்லா கொய்யா மரத்துலேருந்தும் இலை பறிக்க ஆரம்பிச்சிருவாங்க. தேங்க்யூ மேம், தேங்க்யூ. ரொம்ப சிம்பிளாக தான் எங்கள் மேம் சொல்லுவாங்க. பெரிய செலவு துட்டு நீங்கள் அவங்க கொடுத்து இதை வாங்குங்க அதை வாங்குங்க அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. எல்லார் வீட்லேயும் இருக்குங்க கொய்யா மரம். அது இலையை எடுத்து அழகாக கஷாயம் வச்சு குடிக்கிறதுக்கு அதுக்கு என்னென்ன பிரச்சனைகள் அது சரி பண்ணுதுன்றதை அவ்வளோ அழகாக சொன்னாங்க.
வாங்க வீடியோலேருந்து நம்பர் எடுத்து எங்கள் மேமை நேர்லேயே வந்து சந்திச்சுக்கோங்க. என்ன பிரச்சனைனாலும் இங்கே வந்தீங்கன்னா இது ஒரு வைப்ரேஷனான இடங்க. இது வந்தாலே குணமாயிடுவீங்க. ஹாப்பியாக இருங்க, ஆரோக்கியமாக இருங்க.